அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நீட் மறுதேர்வு கோரி ஹைகோர்ட்டில் மேல்முறையீடானது 16 மாணவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, இந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள்? அது குறித்த விரிவான விவரங்கள். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. அன்றைய தினம் சென்னையில் பெய்த கடும் மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை என கூறி ஆவடி கேந்திர வித்யாலய பள்ளி மையத்தில் தேர்வு எழுதிய 13 மாணவர்களும், குன்றத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதிய 2 மாணவர்களும், கே நகர் பத்மஸ்ரீ ஒரு மாணவரும் என ஆகியோர் 16 பேர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். வழக்குகளை விசாரித்த தனி நீதிபதி மத்திய அரசு நடத்திய விசாரணையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு நியாயமானது என்றும் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் கூறி வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து மாணவர்கள் சார்பில் 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் ஜே நிஷாபானு, எம் ஜோதிராமன் அமர்வில் விசாரணை செய்தது. அப்பொழுது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் சுந்தரேசன் குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 470 மாணவர்களில் 13 பேர் மட்டுமே நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக கூறினார். மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எத்தனை மாணவர்கள் என்று பார்க்காமல் ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கூறினார். இதனையடுத்து தேர்வு மையத்தினுடைய சிசிடிவி காட்சிகளை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் மனுதாரர்கள் சார்பு வழக்கறிஞர் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சிசிடிவி காட்சிகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்குகள் விசாரணையை ஜூன் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதுவரை தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்கவும் நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.